இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் வேதத்திலிருந்து தானியேல் என்கிற தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நாம் பார்க்க முடியும். அங்கே தானியேல் என்கிற தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நீங்கள் பார்க்கும் போது அங்கே நேபுகாத் நேச்சார் என்கிற மன்னர் அந்த தேசத்தை ஆளுகை செய்கிறார். அப்பொழுது அவர் புறப்பட்டு வந்து யூத தேசத்திலே முற்றுகை போடுகிறார். தேவாலயத்தில் இருக்கிற பாத்திரங்கள் எல்லாம் கொண்டு போயிடுறாரு. எருசலேம் தேவாலயத்தை அழித்து விடுகிறார். தேவாலயம் அழிக்கப்படுகிறது. இப்போ அங்கே தேவாலயம் இல்லை, தெரியும். தேவாலயம் கட்டப்படும், வேதம் சொல்லுகிற தேவாலயம் கட்டப்படும். அப்பொழுது கிறிஸ்துவாகிய மேசியா வருவார் சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அங்கே எருசலேம் தேவாலயம் அழிக்கப்படுகிறது. இவர்கள் யூதேயா தேசத்திற்கு சிறைப்பிடித்துக் கொண்டு போகப்படுகிறார்கள். அங்கே யூதேயா தேசத்திலே சிறைப்பிடித்துக் கொண்டு போகப்பட்ட வாலிபர்களை ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற வாலிபர்கள் நேபுகாத்நேச்சார் தூராங்கிற சமபூமியிலே ஒரு பெரிய பொற்சிலை ஒன்றை நிறுத்தி சொல்லுகிறார், இதை எல்லாரும் பணிந்து கொள்ள வேண்டும், எல்லாரும் பணிந்து கொள்ளும். பணிந்து கொள்ளாதவர்கள் எரிகிற அக்னியின் சூளையின் நடுவே போடப்படுவார்கள் அப்படின்னு ராஜா கட்டளை போட்டார். எல்லாருக்கு கீழே இருக்கிற எல்லா நாட்டிலிருந்து எல்லாரையும் வர சொல்லிட்டார். பெரிய பொற்சிலை நிறுத்தியாச்சு. கிண்ணறம், நாதஸ்வரம் எல்லாம் முழங்குது. எல்லாரும் தாழ விழுந்து பணிந்து கொள்ளுகிறார்கள். திடீர்னு பார்க்கிறான், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மட்டும் அதை பணிந்து கொள்ளல. உடனே ராஜாட்ட போய் சொல்றாங்க, ராஜாவே என்ன நீர் எல்லாரையும் பணிஞ்சு கொள்ள சொன்னீர். ஆமா, ஆனா யூதேயா தேசத்துல சிறைபிடித்து கொண்டு வந்த அந்த 3 புருஷர் மட்டும் பணிஞ்சுக்கிட மாட்டேங்காங்க. ராஜாவே என்ன செய்யறாங்க? பணிஞ்சு கொள்ளாம அப்படியே நிற்காங்க. கூட்டிட்டு வா. போனாங்க. என்ன பணிஞ்சு கொள்ளது? ஆமா உண்மைதான், பணிஞ்சு கொள்ளல, பணிஞ்சு கொள்ளவும் மாட்டோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் தப்புவிக்காமல் போனாலும் சரி, நீ நிறுத்தின பொற்சலை பணிந்து கொள்வதும் இல்லை, அதற்கு ஆராதனை செய்வதும் இல்லை. எங்க ஆண்டவர், எங்க கர்த்தர், அவர் மட்டும்தான் நாங்கள் ஆராதிப்போம். அவர் மட்டும்தான் நாங்கள் தொழுது கொள்வோம். அவரை மட்டும்தான் நாங்கள் பணிந்து கொள்வோம். அவர் மட்டும்தான் மகிமைக்கும் வணங்கப்படத்தக்கவதற்கும் மெய்யான ஒருவர். பணியதற்கு மாட்டோம். ராஜா கட்டுங்கோவம் வந்துச்சு. எரிகிற அக்னி சூளைய 7 மடங்கு சூடாக்கு பாட்டது. இன்னும் 7 மடங்கு சூடாகுது. கொண்டு போனவரை செத்து போனான். கொண்டு போனவன் விட்டு உள்ள தூக்கி போட்டு வந்தாச்சு. எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கான். எரிஞ்சு செத்து போவான், சாம்பல் ஆயிடுவான், சாம்பல் தான் வரும், பார்த்துக்கிட்டு இருக்கான். திடீர்னு உத்து பார்க்கிற ராஜா. எல்லாரும் கூப்பிடுறாங்க, வாங்க வாங்க வாங்கப்பா, என்ன விஷயம்? ஏப்பா 3 பேர் தானே உள்ள போட்டோம். ஆமா, 4 பேர் அக்னியில விடுதலையாய் உலாவி கொண்டிருக்கிறார்கள். அக்னி அவங்களை ஒண்ணு செய்யல, அக்னி அவங்க மேல பலம் கொள்ளல. 4 பேர் விடுதலையா அக்னியில உலாத்திக்கிட்டு இருக்கான். 4வது ஆளு தேவ புத்திரன் ஒப்பாருக்கு சாயலா இருக்கு. நேர அக்னி ஜலம் வைப்பா, உன்னதமான தேவதாசரே வெளியே வாங்கப்பா, வெளியே வந்துருங்க, வெளியே வந்துருங்க. நீங்க வெளியே வர்றாங்க. வெளியே வந்து எல்லாம் செக் பண்ணி பார்க்கறான். அக்னியின் மனம் அவர்கள் மேல் வீசவில்லை. அது நாங்க அக்னி மனம். எல்லாரும் வீடுகளில் பார்ப்போம், புகை அடிச்சா தெரியும், நம்ம மேல அந்த ஸ்மெல் இருக்கும். இல்லை அப்படின்னா ஏதாவது இடத்துல புகை அடிச்சா தெரியும், அந்த ஸ்மெல், அந்த மனம் வீசும். அப்போ கண்டுபிடிச்சிருவோம், தீப்பிடிக்கு புகை மனம் வருது, புகையின் மனம் வருகிறது. நெருப்பு எரிஞ்சா ஒரு ஸ்மெல் வரும். அந்த சட்டையில பட்டா, நம்ம இதுலயாவது பட்டா அந்த புகை மனம் அடிக்க சொல்லுவாங்க. இந்த புகை மனமா அடிக்கி பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி அக்னியின் மனம் அவர்கள் மேல் வீசவில்லை. அவங்க தலை முடி, ஒரு முடி கூட கருகலைங்க. பைபிள் சொல்லுதுங்க. நேபுகாத்நேச்சார் சொல்றாரு, நீங்கள் ஆராதிக்கிற தெய்வமே தெய்வம், நீங்கள் தொழுது கொள்ளுகிற தெய்வமே தெய்வம். இன்னைக்கு நம்ம ஆராதிக்கிற தெய்வம் சர்வ வல்லவர். அவர் அடைக்கலத்துக்குள்ள போனீங்கன்னா வானமே உங்க தலை மேல இடிஞ்சு விழுந்தாலும் சரி, வானமே உங்கள் தலையின் மீது இடிந்து விழுந்தாலும் உங்க மேல, உங்க தலையில அது விழாது. உங்கள் தலையின் மீது விழாது.
கர்த்தர் தாங்குவாருங்க. கர்த்தர் தாங்குவார். எவ்வளவு பெரிய பிரச்சனை வாழ்க்கையில வரட்டும், எவ்வளவு பெரிய போராட்டம் வாழ்க்கையில வரட்டும், ஒண்ணு நடக்காது. சாது சுந்தர் சிங் என்கிற பரிசுத்தம் ராத்திரி ஒளித்த முடிச்சுட்டு ஒரு இடத்துல படுத்துட்டாரு. காலையில எழுந்திரிச்சு பாக்குறாரு, தலான மாதிரி ஏதோ இருந்துச்சு, படுத்துட்டாரு தொண்டை வச்சு. காலைல எழுந்து பாக்குறாரு, எந்திரிச்சு பார்த்தா ஒரு பெரிய மலைப்பாம்பு, ஒரு பெரிய மலைப்பாம்பு. அவர் எந்திரிச்சோடனே அது பாட்டுக்கு அது காட்டுக்குள்ள போகுது. ராத்திரி பேர் ஒரு மலைப்பாம்பு இருக்கு, தலையினே இறந்துருக்குங்க. இட்ஸ் அ ஃபேக்ட். ஒன்றும் செய்யல, எதுவுமே செய்யல. லார்ட்ஸ் ப்ரொடெக்ஷன், கர்த்தருடைய அடைக்கலம் உங்களோடு கூட இருக்கும் பொழுது உங்களுக்கு எது நடக்காது. தலைகளை தாழ்த்திச்சு. அன்பின் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுடையவராய் தழகர்த்தராய் எங்களோடு கூட இருக்கிற ஆண்டவராய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் சத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கூட இருக்கிறீர். எங்களோடு கூட இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். இந்த மகிமை நேர நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு ஒரு கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.